பிரைஸ் லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 17வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெறுவதற்கான ஒரு அச்சாணியாக இருக்கிறது. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய், தேவனுடைய உள்ளத்தை அசைய பண்ணுகிறதாயும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் இடைவிடாமல் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஒருமுறை தரியு ராஜா தானியேலை பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் உயர்த்தினதினாலே அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலின் மீது பொறாமை கொண்டு அவனை எப்படியாகிலும் விழத்தள்ள வேண்டும் என்று சதி ஆலோசனை செய்து எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவர்கள் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட வேண்டும் என்று சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என்று ராஜாவினிடத்தில் சொன்னார்கள். தானியேலுக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்டதும் அதற்காக கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் அவன் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். இங்கே நாம் தியானிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தரியு ராஜாவினால் சட்டம் பிறப்பிக்கப்பட்டு அதற்கு கையெழுத்து வைத்து விட்டார் என்று அறிந்திருந்ததினாலே அவன் ஜெபத்தை மறைத்து ஒளித்து ஜெபிக்கவில்லை, அல்லது இந்த சட்டம் செயலிழக்கப்படும் போது நாம் ஜெபத்தை ஏறெடுத்து கொள்ளலாம் என்று ஜெபத்தை கைவிடவில்லை. மாறாக தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படியே அவன் ஆண்டவரை தேட போனான். அவன் இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற ஒரு பழக்கமுடையவனாயிருந்தான். ஆனால் அவன் இடைவிடாமல் ஆண்டவரை தேடினதினாலே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணினதினாலே ஆண்டவர் அவனை சிங்கத்தின் வாய்க்கு விட்டு கொடுக்காமல் சிங்கங்களின் வாயை தேவன் தாமே கட்டி போட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அடுத்த நாள் ராஜா கெபியின் கிட்ட வந்த போது துயரசத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களின் தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டபோது, ஆம், என்னை தப்புவித்தார் என்று ராஜாவுக்கு மறு உத்தரவு சொன்னான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையிலே கூட நமக்கு விரோதமாய் ஒரு கூட்ட மக்கள் எழும்பலாம், சூழ்நிலைகள் மாறலாம். நாம் ஜெபித்து எந்த மாற்றமும் வராமல் நாம் சோர்ந்து போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் பெரிதாய் மாறலாம், சூழ்நிலைகள் தலைகீழாய் மாறலாம். நம்பிக்கையற்ற வார்த்தைகள், அவிசுவாசமான வார்த்தைகள், எல்லாம் முடிந்தது, இனி ஜெபிக்காதே, ஜெபித்து என்ன பயன், உன் ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று அநேக சத்தங்கள் நமக்கு கேட்டுக்கொண்டிருந்தாலும் தானியேலை போல நாம் இடைவிடாமல் ஆண்டவரை நம்பி ஜெபிக்கும் போது எவ்வளவு பெரிய சிங்கமாயினும், எவ்வளவு பெரிய அதிகாரமாயினும், எவ்வளவு பெரிய மனிதர்களாயினும் நமக்கு முன்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். ஆமேன்.